கர்ப்பிணி தாய் செவிலியரை பார்க்க வரும்போது செவிலியர் வந்து என்னென்ன பரிசோதனை செய்வாங்க, அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எப்போது செல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கர்ப்பிணி தாய் வந்து செவிலியரை பார்க்க வந்தோடனே யூரின் டெஸ்ட்டு பார்ப்பாங்க. யூரின் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா ஓகே பாசிட்டிவ்ன்ட்டு கொஞ்சம் பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டில் பேர், அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் எழுதுவாங்க. எழுதிட்டு வந்து ஃபோன் நம்பர் எழுதுவாங்க. ஃபோன் நம்பருக்கு கீழே வந்து எல்எம்பி இடிடி எழுதுவாங்க. லாஸ்ட்டாக வந்து பீரியட்ஸ் ஆன டேட்டும் எதிர்பார்க்கப்படும் பிரசவ தேதியும் எழுதுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தையா இல்லை கிராவிடா 2, 3, 4 என்னவோ அதை கேட்டு எழுதுவாங்க. அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைனா ப்ரைமின்னு எழுதுவாங்க. செகண்ட் குழந்தை, தேர்டுனா வந்து கிராவிடா, பேரா, லைவ், அபாஷன் எழுதுவாங்க. அப்புறம் வந்து ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐ உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்காங்களா என்னான்னு பார்த்து எழுதுவாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கேட்டு எழுதுவாங்க. ஏதாவது முன்னாடி வந்து ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டு எழுதுவாங்க. அதை வச்சு வந்து இவங்களோட ஹை ரிஸ்க்காக இப்போ கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெஷரை பார்த்தாங்கன்னா நார்மலாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும். அது மாதிரி தான் ப்ரீவியஸாக எல்எஸ்சிஎஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னா அதை எழுதி நோட் பண்ணிடுவாங்க. இல்லை ஆயுதம் போட்டு நார்மல் டெலிவரி தான் ஆயுதம் போட்டு எடுத்தாங்க அப்படின்னாலும் அதையும் நோட் பண்ணுவாங்க. இது மாதிரி என்ன அவங்களுக்கு தொந்தரவு இருக்கோ அதை கேட்டு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு, வெயிட்டு, பிபி, யூரின் அல்புமின், சுகரு எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன எழுதிடுவாங்கன்னா ஹச்பி, பிளட் குரூப்பிங், அப்புறம் ஹச்ஐவி, விடிஆர்எல், தைராய்டு எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்பூட்டம் டெஸ்ட்டு எல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலே எடுப்பாங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் மாதம் வந்து துணை சுகாதார நிலையத்துக்கும் வரணும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4th மந்த்து, 6 மந்த்து, 8 மந்த்தில் குளுக்கோஸ் குடிச்சிட்டு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குளுக்கோஸ் குடிச்சு டெஸ்ட் எடுக்கும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கக்கூடாது. குளுக்கோஸ் குடிச்சிட்டு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 4th மந்த்தில் எடுக்கும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா 6 மந்த்தில் எடுக்கும்போது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடியும் தான் எடுக்கணுமே தவிர குளுக்கோஸ் குடிச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்பண்டசோல் டேப்லெட், ஆல்பண்டசோல்னால் குடற்புழு நீக்க டேப்லெட் தருவாங்க. 4th மந்த்தில் தருவாங்களாம். அதை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடணும். அதுக்கப்புறம் டிடி தடுப்பூசி வந்து ரணஜனி தடுப்பூசி செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கருத்தரித்த உடனே ஒரு ஊசியும் புதன்கிழமை போடுவாங்க. அப்போ போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது ஊசி எப்போ போட வரணுங்கிறதையும் எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஸ்கேன் வந்து 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3வது மாதம் எடுக்கிறது என்டி ஸ்கேனு, 5வது மாதம் எடுக்கிறது வந்து அனாமலி ஸ்கேனு, 7வது மாதம் எடுக்கிறது வந்து க்ரோத் ஸ்கேனு, அப்புறம் 9வது மாதம் எடுக்கிறது வந்து டேம் ஸ்கேனு அப்படின்னு சொல்லி கட்டாயம் எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முன்கூட்டியே எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் காலம்ஸ் போட்டு கூட நம்மளோட மாதம் எவ்வளோ பிபி இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்படி வந்து நம்மளோட மாதம் நம்மளை வந்து துணை சுகாதார நிலையத்துக்கு இந்த தேதியில் வரணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அப்புறம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 14 நாளுக்குள்ளே, இப்போ துணை சுகாதார நிலையத்துக்கு நம்ம போய் சிஸ்டரை பார்த்துட்டு அதுலேருந்து 14 நாளுக்குள்ளே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லணுங்கிறதையும் அவங்க சொல்லிடுவாங்க. என்றைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாதம் போகணும், மருத்துவரை பார்க்கணும். அந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கும்போது ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா மருத்துவர் பார்த்துட்டு அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவங்க பரிந்துரைப்பாங்க. இது மாதிரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க, மெடிக்கல் காலேஜ் மாதிரி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரை செய்வாங்க. அங்கே உள்ள டாக்டருங்க நம்மளுக்கு பரிசோதனை, ரத்த பரிசோதனை தேவை, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு தேவைன்னா அங்கே உள்ள டாக்டருங்க வந்து முடிவு எடுத்து அந்த மதரை வந்து ஒரு பாதுகாப்பான வழியில் வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு அழைச்சி செல்வாங்க. இது மாதிரி தான் மாதம் வந்து ஒரு சுகாதார செவிலியர் வந்து ஒவ்வொரு மதரையும் வர வச்சு, எல்லா மதரையும் வர வச்சு, ஒரு ஏரியா போகிறாங்கன்னா அந்த ஏரியாவில் எப்படியும் 10 மதராவது இருப்பாங்க. எல்லா மதரையும் வர வச்சு அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு தேவை, என்னென்ன எடுக்கணும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அவங்கள இப்போ போங்க அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போகிறது அவங்களோட கட்டாயம் நோக்கம், வேலை. அதனால் வந்து நம்மளும் அவங்களுக்கு ஒத்துழைச்சோம்னா கட்டாயம் நம்ம உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.